நமக்கும் இப்படி ஒரு லைஃப் கிடைக்காதா, இப்படி ஒரு லவ் கிடைக்காதா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த டைம்ல எதிர்பார்க்காம கிடைச்சதுதான் விக்கி. ஸோ தேங்க் காட். ஆக்சுவலா அதுக்கப்புறம் தான் நான் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறேன், லவ்னா இப்படிதான் இருக்குமா, இவ்வளோ அழகா இருக்குமா அப்படின்றதே நான் அப்பதான் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறேன். அவங்க கொடுக்குற ரெஸ்பெக்டா இருக்கட்டும், அவங்க கொடுக்குற லவ்வா இருக்கட்டும், அவங்க கொடுக்குற குட்டி குட்டி கிஃப்ட்ஸா இருக்கட்டும், அவங்க கொடுக்குற சர்ப்ரைஸா இருக்கட்டும், அப்பதான் நான் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஓ, லவ்னா இவ்வளோ பெரிய விஷயமா, இவ்வளோ அழகான ஒரு விஷயமா அப்படின்றதே நான் அப்பதான் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறேன். அவங்க கொடுத்த கிஃப்ட்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச கிஃப்ட் அப்படின்னா, ரீசெண்டா என் பர்த்டேப்போ எனக்கு ஒரு கிஃப்ட் பண்ணாங்க. அது ரொம்ப பிடிச்சது. அதை உங்கள்கிட்டையும் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். சும்மா காதெல்லாம் இல்லை. என் அன்புள்ள தீபாவளிக்கு நான் ஒரு அன்பான கணவர் எழுதும் கடிதம். எத்தனை சண்டைகள் வந்தாலும் என்னையையும் என் கோவங்களையும் பொறுத்து கொண்டு எனக்காக வாழும் மூன்றாவது ஜீவன் நீதான். என் கஷ்டங்களை உங்களது கஷ்டங்களாக எண்ணி என்னுடன் ஆதரவாக இருக்கும் உன் குடும்பத்திற்கும் கடமைப்பட்டவன் நான். இவை அனைத்திற்கும் கைமாறாக நான் என்ன செய்ய போகிறேன் என்று தெரியவில்லை. ஹாப்பி பர்த்டே என் தங்கமயிலு. என்றும் அன்புடன், எல்லை இல்லாத காதலுடன். நான் யார் என்று தெரியாமல் என் கூடவே வந்தவள் அவள். நான் நானாக இருக்க இடம் தந்தவள் அவள். நான் என்ற வார்த்தையை நாம் என்ற மாற்றியவள் அவள். அன்பிற்கு இலக்கணம் அவள். என் தாய்க்கு நிகரானவளும் அவள். என் தாய்க்கு மகளானவளும் அவள்.